வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். ஜோதிட ஞானம். இந்த ஜோதிட அடிப்படை பயிற்சியிலே நாம் 12 பாவங்களை பற்றிய ஆழ்ந்த காரகத்துவங்கள், அதனுடைய தன்மைகள் என்பதை விவரமாக விரிவாக பார்த்து வருகிறோம். இதுவரை 4 பாவங்கள் முடிந்து இந்த வாரம் 5ஆம் பாவம் என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த 5ஆம் பாவத்தை பற்றிய அந்த தன்மைகளை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். மெய்யன்பர்களே, 5ஆம் பாவம் என்பது ஒற்றைப்படை பாவம். ஒற்றைப்படை பாவங்களிலே லக்கினம், லக்கினத்தினுடைய பரிணாம பாவம் 3, 3னுடைய பரிணாம பாவம் 5. இப்போ லக்கினம் என்பதை உயிர் என்று சொல்லுகிறோம். 3ஆம் பாவத்தை உயிரின் படற்கை நிலையாகிய மனம் என்று சொல்லுகிறோம். இப்போது அந்த 3ஆம் பாவத்தின் பரிணாம பாவம். அப்போ மனம் என்பது விரிந்து இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அளவிற்கு விரியக்கூடிய இடம் இந்த 5ஆம் பாவமாக இருக்கிறது. ஆக இது அந்த இயற்கையோடு மனம் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு நிலையை காட்டக்கூடியதாக இருக்கும். இது முழுக்க முழுக்க ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பாவமாக இருக்கும். இதை பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று பாரம்பரிய ஜோதிடத்திலே சொல்வார்கள். இது நமது நிலையான பாவங்கள் என்று சொல்லுவோமே, அதில் இந்த 5ஆம் பாவம் வருவதில்லை. பொதுவாக நிலையான பாவங்கள் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்கு எது எல்லாம் முக்கியமாக நிலையாக இருக்க வேண்டிய பாவங்கள்னால் 1, 2, 6, 7, 10 அப்படின்னு சொல்கிறோம். அதில் நாம் எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த பாவத்தையும் அதில் சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ இந்த 5ஆம் பாவம் என்று சொன்னால் அதில் தொழில் என்பதில் எந்தெந்த துறைகள் வரும் என்று சொன்னால், ஜோதிடம் என்பது 5ஆம் பாவத்தில் வரும். ஆலோசனை சொல்லக்கூடிய இந்த கவுன்சிலர்ஸ்னு இருக்கா, அது இந்த 5ஆம் பாவத்தில் வரும். அரசியல் என்பது 5ஆம் பாவத்தில் வரும். ஆன்மீகம் என்பது 5ஆம் பாவத்தில் வரும். அது மட்டுமல்லாமல் கலை சார்ந்த எல்லாமே இந்த 5ஆம் பாவத்தில் வரக்கூடியதாக இருக்கிறது. அது பெரிய திரை, சின்ன திரை கலைஞர்கள், அது கலைத்துறையில் இருக்கக்கூடிய, அது மியூசிக்காக இருந்தாலும் சரி, நடிப்பாக இருந்தாலும் சரி, நடனமாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த இசைக்கலைஞர்களிலிருந்து எல்லாமே இந்த 5ஆம் பாவத்தில் வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் அதை அந்த நிலையான பாவங்களில் இந்த துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த 5ஆம் பாவம் மிகவும் முக்கியமான பாவமாக பார்க்கப்படும். இந்த 5ஆம் பாவம் நன்றாக இருக்கும் பொழுதுதான் இந்த துறைகளுக்கு செல்வார்கள், இந்த துறையில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதையும் நாம் பொதுவாக தெரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த 5ஆம் பாவம் உடல் ரீதியாக எவ்வாறு எங்கு தொடர்பு கொள்கிறது என்று சொன்னால், முக்கியமான உறுப்பு இந்த 5ஆம் பாவத்தில் இருக்கிறது. எது என்று சொன்னால் இதயம் என்பது, ஹார்ட். இதயம் என்பது 5ஆம் பாவத்தில் இருக்கிறது. அதே போல் முதுகுத்தண்டு என்பது 5ஆம் பாவம். அதாவது ரொம்ப முக்கியமான 2 இடங்கள். ஆரோக்கியத்தில் முக்கியமான இடங்கள் இந்த 2 இடமும். அது இல்லாமல் இந்த பாலியல் ஹார்மோன்ஸ், செக்ஸுவல் ஹார்மோன்ஸ் எல்லாமே இந்த 5ஆம் பாவத்தில் இருக்கிறது. உயிர் அணுக்கள், கருமுட்டை. ஆண்களுக்கு உயிர் அணுக்கள், பெண்களுக்கு கருமுட்டை இந்த 5ஆம் பாவத்தில் இருக்கிறது. ஏன்னா இந்த 5ஆம் பாவம் தான் குழந்தை பிறப்புக்கு முக்கியமான பாவமாக இருக்குங்கும்போது இந்த உயிரணுக்கள், கருமுட்டை என்பது இந்த 5ஆம் பாவத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அப்போ இந்த 5ஆம் பாவம் உடலிலே இந்த
இடங்களில் அது முக்கியத்துவம் வகிக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். அதன் பிறகு இந்த 5ஆம் பாவ ரீதியான காரகத்துவங்கள் வேறு என்னென்ன இருக்கிறது என்று பார்த்தால், பொழுதுபோக்கு, அழகு, ரசனை, கவர்ச்சி, கலைகள், காதல், சிற்றின்பம், இது எல்லாமே 5ஆம் பாவத்தில் தான் வரும். இப்போது இதில் இந்த கலைகள்ங்கிறது அது பொழுதுபோக்காகவும் இருக்கலாம், அது அந்த துறை சார்ந்த தொழிலாகவும் இருக்கலாம் இதில். அப்போ இந்த மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பொழுதுபோக்குங்கிறதே நம்ம ஒரு இந்த 5ஆம் பாவத்தை சேர்ந்ததுன்னு வச்சுக்கிறோம். அந்த ரசனை, கவர்ச்சி, சிற்றின்பம், இது எல்லாமே எதில் வருது? அது மாதிரி அந்த பொழுதுபோக்கில் தான் வருது. காதல் என்பதும் இதில் தான் வருகிறது. சரி, அப்புறம் இயற்கை சார்ந்த எல்லாமே இந்த 5ஆம் பாவம் சார்ந்தது. அப்போ மனம் என்று சொல்கிறோம். மனம் என்பது இந்த இயற்கையோடு தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லாமே. அப்போ இயற்கையாக அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறோம் இல்லையா, அந்த இயற்கையாக என்று சொல்கிற எல்லாமே இந்த 5ஆம் பாவத்தில் வரும். இந்த இயற்கை விவசாயம் என்று சொல்லுகிறோம். இந்த 5ஆம் பாவத்தில் வர்றத இயற்கை விவசாயம் என்று சொல்லுகிறோம். விவசாயம் அப்படின்னாலே அதில் இப்போ விதையை போடுறோம், முளைக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது இயற்கை, அது இயற்கையில் நடைபெறக்கூடிய ஒன்று. அது 5ஆம் பாவம் தான். 5ஆம் பாவம் தான் அது விதை முளைக்கிறது 5ஆம் பாவம். ஆனால் பொதுவாக விவசாயம் என்பதை 6ஆம் பாவம் என்று சொல்லுவோம். ஏன் என்று சொன்னால், அதாவது 4ஆம் பாவம் வீடு கட்டக்கூடியதுன்னா ஒரு சின்ன பிளாட்டில் ஒரு வீடு கட்டிடுவோம். விவசாயம் செய்யணும்னா அதை விரிந்த நிலம் வேண்டும், ஏக்கர் கணக்கில் வேணும், ஒரு ஏக்கராவது வேணும் இல்லையா. அப்போ அந்த விரிந்த நிலம் என்று சொல்லும்போது அந்த குறுகிய அந்த பிளாட் சைஸில் இருக்கிறது 4ஆம் பாவம்னா, விரிந்த நிலம் என்பது 6ஆம் பாவம். அப்போ அந்த விவசாய நிலம் என்பது 6ஆம் பாவம். அதில் நடக்கக்கூடிய விவசாயம் என்பது அது இயற்கையாக வரக்கூடியதுங்கன்னா அது 5ஆம் பாவமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய விவசாயமெல்லாம் அது இந்த விஞ்ஞானத்தினால் அது ஒட்டு வெரைட்டி மாற்றப்பட்ட அந்த கருமையமே மாற்றப்பட்டதாக இருக்கக்கூடியதாக மாறிவிட்டது. அந்த விவசாயம் முழுவதும் 6ஆம் பாவமாக மாறிவிடுகிறது. அப்போ 5ஆம் பாவம் இயற்கையாக இருக்கக்கூடிய எல்லாமே அந்த 5ஆம் பாவம். அதே போல் விருந்தோம்பல் என்பது 5ஆம் பாவம். ஆலோசனை கூறுதல் என்பது 5ஆம் பாவம். இப்போ இந்த விருந்தோம்பல்னு சொல்லும்போது இப்போது 6ஆம் பாவத்தில் பார்த்தோம்னா அது ஒரு பகையாக மாறும். இது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விருந்தோம்பல்ங்கிறது 5ஆம் பாவமாக மாறும். அப்போ இது ஒற்றைப்படை, அது இரட்டைப்படை. ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒற்றைப்படை இரட்டைப்படை பாவத்தை எப்படி பார்க்கணும்னா, இப்போ 5ஆம் பாவம் இருக்குன்னா 6ஆம் பாவத்துக்கு எதிராக நடக்கக்கூடியது எல்லாமே 5ஆம் பாவத்தில் இருக்கும். 5ஆம் பாவத்துக்கு எதிராக நடக்கக்கூடியதெல்லாம் 6ஆம் பாவத்தில் இருக்கும். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த அகமும் புறமும் மாறி தான் வருகிறது. அப்படிங்கிறத நம்ம இந்த ஜோதிடத்தின் மூலமாக நன்றாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இதை அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு பாவத்தை நாம் அதிகமாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அதனுடைய பரிணாம பாவம்தான் அங்கு அவளுடைய குழந்தைகள்கிட்ட அதிகமாக இருக்குமே தவிர அதனுடைய அடுத்த அந்த இப்போ ஒற்றைப்படை இரட்டைப்படை பாவத்தை நம்ம அதிகமாக நாம் வாழ்க்கையில் அதிலேயே வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த இரட்டைப்படை பாவத்தின் அடுத்த பரிணாம பாவம்தான் குழந்தைகளினுடைய ஜாதகத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ இதை அடிப்படையாக கொண்டு பார்த்தோம்னா அந்த ஒற்றைப்படை இரட்டைப்படை ரெண்டுமே பேலன்ஸ்டாக சமநிலையில் இருக்கக்கூடிய ஜாதகம்தான் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் கமிஷன் சார்ந்த எல்லாமே இந்த 5ஆம் பாவம். கமிஷன் சார்ந்த தொழில்கள் எல்லாமே 5ஆம் பாவத்தில் வரும். குலதெய்வம் 5ஆம் பாவம்.
வாரிசுகள் ஐந்தாம் பாவம். ஏன்னா குழந்தை அப்படிங்கிறதே ஐந்தாம் பாவத்தில் வச்சுருக்கோம் இல்லையா? அதனால் நம்ம வாரிசுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது எல்லாமே ஐந்தாம் பாவம். அதிர்ஷ்டம் கூட ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதே போல் வாழ்க்கையின் பிற்பகுதி என்பது ஐந்தாம் பாவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஏன் எப்படி சொல்கிறோம்னா, அதாவது 9ஆம் பாவங்கிறது தந்தைன்னு வச்சுருக்கோம். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், வாழ்க்கையின் முதல் பகுதி தந்தையை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. வாழ்க்கையின் நடுப்பகுதி தன்னை சார்ந்து வாழக்கூடியதாக இருக்கிறது. அது 1ஆம் பாவத்துக்கு போயிடும். அதன் பிறகு வாழ்க்கையின் பிற்பகுதி என்பது நமது குழந்தைகளை சார்ந்து வாழக்கூடிய பகுதி இருக்கிறது அல்லவா? அப்போ 5ஆம் பாவம் என்பது குழந்தை, 9ஆம் பாவம் என்பது தந்தை, லக்கினம் என்பது நாம். அப்போ அந்த 5ஆம் பாவம் என்பது அந்த அதாவது வாழ்க்கையின் பிற்பகுதியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றவர்களை புகழ்ந்து பேசுதல் என்பது 5ஆம் பாவம். மற்றவர்களை மதித்து அவர்களை புகழ்ந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இந்த 5ஆம் பாவம் வலுத்தவர்களுக்கு அது நன்றாக அமையும். அன்னதானம், உடைதானம், இது எல்லாமே 5ஆம் பாவத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அப்போ இந்த 5ஆம் பாவம் என்பது ஒரு இயற்கை சார்ந்த ஒரு நல்ல பாவம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இருந்தாலும் இந்த 5ஆம் பாவம் ஒரு அளவோடு இருக்கணும். இது ரொம்பவும் 5ஆம் பாவம் வலுத்தரக்கூடாது. அப்படி இருந்தால் அது என்ன ஆயிரும்னா, முழுக்க இப்போ நம்ம பேசணுமே இதை சார்ந்த அவர் போயிடுவார். வாழ்க்கையில் மற்ற பொறுப்புகள் அப்படிங்கிறத இவர் அதிகமாக ஈடுபட மாட்டார். அதனால் 5ஆம் பாவம் முக்கியமான பாவம் என்று சொன்னாலும் அது அளவோடு இருக்க வேண்டும், ரொம்ப அதீதமாக இருக்கக்கூடாது. அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த 5 அளவு முறைன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம், அதை அலட்சியப்படுத்தவும் கூடாது, அதிகமாகவும் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் இந்த 5ஆம் பாவம் இல்லாமல் போனாலும் இந்த எந்த அனுபவமும் இல்லாமல் போயிடும். ஆனால் அதுவே அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த அனுபவத்திலேயே, சிற்றின்பத்திலேயே, பொழுதுபோக்கிலேயே அப்படியே இருப்பாரே தவிர அந்த பொறுப்புடன் செய்யக்கூடிய அந்த கர்மயோக கடமைகள் இதில் அவர் தவறி விடுவார் என்பதும் நம்ம ஒரு பேச வேண்டியதாக இருக்கிறது. இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று ஏன் சொல்கிறாங்க? அப்பா சொத்தை சேர்த்து வச்சுருப்பார், அதை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே சும்மா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அனுபவிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ அதனால் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு இது சொன்னாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போது 6ஆம் பாவத்தில் என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ அதற்கு எதிர்மறையானது முழுவதும் 5ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ 6ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடன், நோய், பகை, இதெல்லாமே 6ஆம் பாவத்தில் சொல்லுவோம். ரண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்வார்கள். பாரம்பரிய இதில் 6ஆம் பாவத்தை ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு. அப்போ இந்த கடன் வர்றது, பகை வர்றது, இது எல்லாமே 6ஆம் பாவத்தில் இருக்கும். நோய் வர்றது அங்கே தான் இருக்கும். அப்போ 6ஆம் பாவம் கடன் சொன்னால் 5ஆம் பாவங்கிறது அப்போ என்ன அப்படின்னு சொன்னோம்னா, 5ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா கடனை அடைத்தல் அப்படிங்கிறது வந்துடும். இப்போது 5ஆம் பாவம் நல்லா இருக்குது, அப்படி அப்பா கடை வாங்கி வச்சுட்டுனா கூட இவர் அடைச்சிடுவார். 5ஆம் பாவங்கிறது கடனை அடைத்தல், கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது 5ஆம் பாவம். கடனை வாங்கி அனுபவிக்கிறதுங்கிறது 5ஆம் பாவம் கிடையாது. நிறைய பேர் அப்பாவனுடைய சொத்தை விற்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க 5ஆம் பாவம். ஆனால் கடனை வாங்கி அப்படியே ஒரு இந்த அனுபவத்தில் இருக்கிறானே அது அப்படி அல்ல. அது 6ஆம் பாவத்திலிருந்து 8ஆம் பாவமாக போயிடும். கடன் வாங்கி அனுபவித்தால், கடன் வாங்கினாலே அங்கே 6ஆம் பாவம். கடனை அடைத்தால் அது 5ஆம் பாவம். அதே போல் பகை, யார்கிட்டனாலும் பகை வர்றது 6ஆம் பாவம். ஆனால் மற்றவர்களை மதித்து அவர்களை புகழ்வது என்பது 5ஆம் பாவம். இப்போ 6ஆம் பாவம் எல்லாமே என்ன பண்ணும்னா கட்டளையிடும், நான் சொல்கிறத தான் கேட்கணும்னு சொல்லும். ஆனால் 5ஆம் பாவம் என்ன பண்ணும், ஆலோசனை தான் சொல்லும், அது கட்டளையாக சொல்லாது.
ஆலோசனையாக சொல்லும். 6ஆம் பாவம் நோய், 5ஆம் பாவம் நோயை குணப்படுத்தும். எப்படி 5ஆம் பாவம் நோயை குணப்படுத்தும்? அது நிறைய வகையில் பார்க்கலாம். நீங்கள் அந்த மன ரீதியாக இங்கே இருக்கக்கூடிய இந்த உணர்வுகள்லாம் என்ன பண்ணும்? நோயை சரி பண்ணும். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே என்ன இருக்குது பாருங்கள். ரசனை, காதல், கலைகள், இயற்கை, ஆலோசனை. இப்போது இந்த மாதிரி இது எல்லாமே நல்ல ஒரு மனதுக்கு ஒரு சுகத்தையும் நிம்மதியையும் தரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே இங்கே தான் வருது. அப்படி வரும்போது நோய் குணமாகும். ஒன்று. இன்னொன்று, இந்த 5ஆம் பாவத்தில்தான் இயற்கை உணவுகள் இருக்கிறது, இயற்கை சார்ந்தது இருக்கிறது. இன்னொன்று என்னென்னா, இந்த 3ஆம் பாவம் மனம் என்று சொன்னால் 5ஆம் பாவம் மெடிடேஷன், தியானம், யோகா எல்லாமே 5ஆம் பாவத்தில் வரும். அதெல்லாம் செஞ்சோம்னா என்னாகும்? நோய் குணமாகும். 6ஆம் பாவம் என்பது நோய். 4ஆம் பாவத்திலே நோய் தொடங்கிடுதுன்னு சொல்கிறோம். ஆனால் நோய் முத்துனது 6ஆம் பாவம். 5ஆம் பாவத்தை நம்ம முழுமையாக ஆக்டிவேட் பண்ணோம்னா 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய நோய் தீரும். 5ஆம் பாவம் ரொம்ப முக்கியமான பாவமாக இருக்கிறது. சரி, இப்போது ஆனால் இந்த 5ஆம் பாவம் வருது எந்த திரிகோணத்தில் வருது? 1, 5, 9. பொதுவாக 2, 6, 10ங்கிறது தான் கமிட்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய பாவம். அதில் இருக்கவங்க தான் ரொம்ப எல்லாத்துலேயும் ரொம்ப ஒரு புறம் சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் எல்லாத்துலேயுமே ஒரு கர்ம யோகத்தின்படி ரொம்ப கமிட்டடாக இருப்பாங்க. ஆனால் இந்த 1, 5, 9ங்கிறது அப்படி இருக்க மாட்டாங்க, லேசினஸ்ஸாக இருப்பாங்க. அந்த 2, 6, 10க்கு 12ஆம் பாவமாக 1, 5, 9 வருது. அதில் இந்த 5ங்கிறது 9ங்கிறது இது ரெண்டும் இருக்கணும். ஆனால் அது வலுத்து இருந்தால் அந்த 2, 6, 10 என்ன ஆயிரும்? அடிபட்டு போகும். 5ஆம் பாவம் மிகவும் அதிகமாக வளரக்கூடாது, இல்லாமலும் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? ஒரு அளவோடு இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்குவோம். இப்போது 5ஆம் பாவத்துக்குரிய தொழில்கள்லாம் சொன்னோம். இப்போது இந்த 5ஆம் பாவத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் அது எதை சார்ந்து வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த 5ஆம் பாவம் அப்படிங்கிறது குருவோ சுக்கிரனோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்னா, அது ஒரு அனுபவம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். இப்போ குரு என்பது பேரின்பம், சுக்கிரன் என்பது சிற்றின்பம். இது 5ஆம் பாவத்தில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அவர் இந்த துறைகளில் அவர் என்ன பண்ணுவார்? ஆழ்ந்த மன உணர்வுகள் அங்கு அவருக்கு மேலோங்கி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே போல் 5ஆம் பாவம் புதனாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த கமிஷன் சார்ந்தது, ஜோதிடம் பார்க்கறது, இதில் எல்லாம் ரொம்பவும் அவர் வல்லமை வாய்ந்தவராக இருப்பார். இந்த 5ஆம் பாவம் சூரியனாக இருந்து வலுத்திருந்தால் அவர் என்ன பண்ணுவார்? அரசியலில் போயிடுவார். சுக்கிரன் இருந்துச்சுன்னா அந்த சினிமா துறையில் போயிடுவாங்க. புதன் இருந்துச்சுன்னா ஜோதிடராக அல்லது கமிஷன் வாங்கக்கூடிய தொழிலில் இருப்பாங்க. சூரியன் இருந்துச்சுன்னு சொன்னால் அது இலக்கணமும் 5ஆம் பாவமும் 11ஆம் பாவம் இதெல்லாம் சூரியனாக அது நல்ல ஒரு அதனுடைய தொடர்புகள் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் அரசியலில் ரொம்ப பிரபல்யமாக இருக்கக்கூடியவராக இருப்பார். இதில் இந்த 5ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய அந்த உபநட்சத்திரம் 5க்கும் 11க்கும் வந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே அந்த சமசப்தம பாவம் அப்படின்னு, அதாவது 5லேருந்து 7ஆம் பாவம் 11ஆம் பாவம். அது ரெண்டும் ஈக்குவலாக ஒரே மாதிரி கிரகம் இருந்தால் அந்த 2 பாவமும் ரொம்ப நன்கு வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த 5ஆம் பாவங்கிறது 6ஆம் பாவம் 10ஆம் பாவங்களை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா 6ஆம் பாவத்துக்கு இந்த 5ஆம் பாவங்கிறது 12ஆம் பாவம் வரும்.
10ஆம் பாவத்துக்கு இந்த 5ஆம் பாவம் 8ன்னு வரும். பொதுவாக இந்த 6ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் எதை குறிக்கிறது? 6ஆம் பாவம் அடிமை தொழில், சம்பளம் வாங்கி வேலை பார்க்கக்கூடிய வேலையை குறிக்கிறது. 10ஆம் பாவம் என்பது தொழிலை குறிக்கிறது. இப்போது அப்படி வரும்போது அது இந்த 5ஆம் பாவங்கிறது இது ரெண்டுக்கும் 8 12 வர்றதுனால இந்த 5ஆம் பாவம் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த ரெண்டுலேயும் வந்து அவர் ஈடுபாடு காமிக்க மாட்டார், அது குறையும். அப்படிங்கிறதுனால இன்றைய காலகட்டத்துக்கு இந்த 5ஆம் பாவங்கிறது வந்து ரொம்பவும் வலுத்தரக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். 10ஆம் பாவம் ஆளுமைன்னு சொன்னோம்னா இந்த 5ஆம் பாவம் அன்புன்னு வந்துடும். இப்போ ஒரு பெரிய ஃபேக்ட்ரி கட்டிட்டு அதில் இவர் அன்பு அப்படிங்கிற மாதிரி அன்பும் கருணையுமாக இருந்தார்னா அந்த இதை நடத்த முடியாது. அந்த 10ஆம் பாவம் ஆளுமையில் தான் இருக்கும். அதில் இப்போ 10ஆம் பாவம் 5 9 வந்துச்சுன்னா அவர் தொழிலே செய்யக்கூடாது. சமீபத்தில் கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன், 10ஆம் பாவம் 5 9 இருந்தது. சொந்த தொழில் தயவு செய்து செஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் அவங்களுக்கு சொந்த தொழில் செய்யணும்னு ஆர்வமே இல்லை. செஞ்சாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அதில் அவர் ஆளுமை இல்லாமல் என்ன ஆயிடுவாங்க அவங்க. அவர் அன்பும் கருணையுமாக தொழில் நடத்தினான்னு தொழிலில் ஜெயிக்க முடியாது. அப்போ அந்த 5 9ங்கிறது வந்து இந்த 10ஆம் பாவத்துக்கு சரியாக வராது. இந்த 6ஆம் பாவத்தில் கூட 5 9 இருந்துச்சுன்னு சொன்னோம்னா என்னன்னா, அவர் இருக்கக்கூடிய துறை வந்து ரொம்ப சும்மா அப்படி நமக்கு உட்காந்து அப்படியே ஜாலியாக இருப்பார், ஆனால் சம்பளம் வரும். அந்த மாதிரி ஒரு வேலை அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் 10ஆம் பாவத்துக்கு தொழிலுக்கு வந்து இந்த 5 9ங்கிறது சூட்டபிள் ஆகாதுங்கிறத நம்ம தெரிந்து கொள்வோம். அதனால் இது இப்போ 5ஆம் பாவம் நல்லா இருந்து அந்த 5ஆம் பாவத்துக்கு உரிய அந்த கிரகத்தினுடைய திசை வருதுன்னு வச்சுக்கோம். அது எப்போ வந்தால் நல்லது அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையின் பிற்பகுதியில் இந்த 5ஆம் பாவத்தினுடைய அந்த கிரகத்தினுடைய திசை வந்தால் மிகவும் நல்லது. இப்போ நம்ம 5ஆம் பாவமே வாழ்க்கையின் பிற்பகுதின்னு சொல்லியிருக்கோம். வாழ்க்கையின் பிற்பகுதியில் இந்த 5ஆம் பாவம் ஒரு அதனுடைய உப நட்சத்திரம் திசை நடத்துது அல்ல புத்தி நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவார், அவர் உட்கார்ந்து சுகமாக பொழுதுபோக்கிக்கிட்டு இருக்கக்கூடியது நல்லாயிருக்கும். ஆனால் இது எப்போ வந்துடக்கூடாது, நல்ல நடுத்தர வயசில் இந்த 5 9 வந்துடுச்சுன்னு சொன்னால் அது அவருடைய வாழ்க்கையில் பல விதமான வகையில் அது மைனஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளலாம். இப்போ இந்த 5ஆம் பாவம் மருத்துவ ரீதியாக எப்படியெல்லாம் செயல்படுதுன்னு பார்ப்போம். இப்போ 6ஆம் பாவம் நோய் என்று சொல்லிவிட்டோம். நோய்னா முத்தின நோய். 5ஆம் பாவம் நோய் தொடங்கும் இடம், 4ஆம் பாவம் நோய் தொடங்கும் இடம், 6ஆம் பாவம் நோய் முத்தின ஸ்டேஜ். அப்போ அந்த 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக 5 வருவதால் நோய் குணமாகும் இடம் இந்த 5ஆம் பாவம்னு சொல்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 5ஆம் பாவம் தான் இந்த ஆரோக்கியம் என்பதில் வெள்ளை அணுக்களையும் புரோட்டீன் என்ற புரதத்தையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு பாவம். இந்த வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிறது தான் எதிர்ப்பு சக்தி. அப்போ நோய் கிருமிகளை எதிர்க்கக்கூடிய ஒன்று வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பாவம் 5ஆம் பாவமாக இருக்கிறது. அப்போ இந்த நோயை எதிர்த்து நோயை குணப்படுத்தும் தன்மை வந்து இங்கே அதிகமாக இருக்கும். இப்போ 6ஆம் பாவம் வந்து சமநிலை இல்லாதது, சமநிலை வராது. அது என்ன பண்ணோம்னா, ஒரு இடத்துல குழியை தோண்டி இன்னொரு இடத்துல மேடு பண்ணும். இந்த 6ஆம் பாவம் இந்த பள்ளம் தோண்டி மேடு பண்ணுறதுங்கிற வேலையை பண்ணும். ஏன் அப்படின்னா, இந்த 6ஆம் பாவம் தான் நான் என்ன சொல்கிறோம், பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவது அப்படிங்கிற பாவமாக இருக்கக்கூடியது இந்த 6ஆம் பாவம். அப்படின்னா அது சமநிலை கிடையாது. ஒருத்தர் அழித்து இன்னொருத்தர் இவர் வெற்றி பெறுவார், அது 6ஆம் பாவம். ஆனால் 5ஆம் பாவங்கிறது சமநிலையாக இருக்கக்கூடிய பாவம், சமநிலை ஏற்படுத்தக்கூடிய பாவம், பேலன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அக்குபஞ்சர் தத்துவத்தில் கூட இன் யாங்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் எனர்ஜி கூடி ஒரு பக்கம் பற்றாக்குறையாக இருந்தால் அது நோயின்னு சொல்லுவோம். அப்போ அதை சமநிலைப்படுத்துறது தான் நம்ம அக்குபஞ்சர் மருத்துவத்தினுடைய வேலை. இந்த 5ஆம் பாவம் என்ன பண்ணும், சமநிலை பாவம், சமநிலைப்படுத்தும். அப்போ 6ஆம் பாவத்துக்கு ஆப்போசிட்டான
ஒரு நிலையில் எதையுமே சமநிலைப்படுத்தக்கூடிய பாவமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது இந்த 6ஆம் பாவம் அப்படிங்கிறது பாருங்கள், 6ஆம் பாவம் 7ஆம் பாவம் இந்த ரெண்டையும் ஒரு 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 வகையில் சிந்தித்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஜோதிடத்தில் மேசம் அப்படிங்கிறது 1ஆம் பாவம்னு எடுத்து அப்படி தான் நம்ம மீனத்தை 12ஆம் பாவம்னு நார்மலாக வச்சுருக்குறோம். இப்போ அந்த பொதுவான தன்மையில் பார்க்கும்போது இப்போது அந்த மேசத்திலேருந்து தொடங்கி 6ஆம் பாவம்ங்கிறது எந்த பாவம் வருது, எந்த ராசி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி. அந்த கன்னிங்கிறது தான் 6ஆம் பாவமாக வருது. 7ஆம் பாவம் இது வருது, துலாம்னு வருது. நீ அந்த துலாம்ங்கிறத அந்த ராசியுடைய படம் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, தராசு படம் போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா சமநிலை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த 6ஆம் பாவங்கிறது தனிமை அப்படிங்கிறது. கன்னின்னா தனிமை, கல்யாணம் ஆகலைன்னு அர்த்தம், தனியாக இருக்காங்கன்னு அர்த்தம். 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் அந்த மாதிரி அந்த ஒரு அதாவது 6, 7ங்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த 7ஆம் பாவம் சமநிலைன்னு சொல்கிறோம், 5ஆம் பாவத்தையும் சமநிலைன்னு சொல்கிறோம். இப்போ எதுதான் சமநிலை? 5ஆம் பாவத்தினுடைய பரிணாம பாவம் தானே 7ஆம் பாவம். இப்போது 5ஆம் பாவம் என்பது 7ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம் அப்படி வரும். அப்போ அது என்ன பண்ணும்னா, 5ஆம் பாவம் 6ஐ உடைத்து திருமணத்தை நடத்தி வைக்கும். அப்போ 5, 6ங்கிறது தனியாக இருக்கிறது, 5 தனியாக இருக்கிறதுக்கு விடாது. 5ங்கிறது தான் காதல்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ 7 திருமணம் அப்படின்னு சொன்னால், திருமணம் நடப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்யக்கூடிய பாவம் எது? 5ஆம் பாவமாக இருக்கும். அப்போ 5ஆம் பாவத்தில் காதல் உருவாகி 7ஆம் பாவத்தில் கல்யாணமாக நடக்கும். அப்போ 5ஆம் பாவம் என்பது 6ஐ உடைத்து திருமணத்தை நடத்தக்கூடிய பாவமாக இருக்கிறது. இப்போ உடலில் உள்ள சத்துக்களை ஒரே இடத்தில் தேங்காமல் பரவலாக வைத்துக்கொள்வது என்பது 7ஆம் பாவம். அதற்கு பலம் சேர்ப்பது இந்த 5ஆம் பாவமாக இருக்கிறது. இப்போ 7ஆம் பாவம்னாலே சமநிலை. அப்போ அது சமநிலைப்படுத்தும். அந்த சமநிலைப்படுத்துவதற்கு அதனுடைய தொடக்கம் எல்லாமே 5ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் இணைந்து செயல்படணும். அப்போ தான் அது வாழ்க்கை. இப்போ 5ஆம் பாவத்தை காதல்னு சொல்கிறோம், அது கல்யாணத்தில் முடியணும். இப்போ 7ஆம் பாவம் திருமணம்னு சொல்கிறோம், 5ஆம் பாவம் குழந்தை பிறப்புன்னு சொல்கிறோம். கல்யாணம் முடிஞ்சோடனே குழந்தை பிறக்கிறதுங்கிறது பார்ப்போம். அப்போ இந்த 5ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் ஒன்றோடு ஒன்று தன்னைத்தானே வளர்த்து கொள்ளக்கூடிய பாவமாக இருக்கிறது. சரி, 5ஆம் பாவம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி இருக்கும்னா, இப்போ 4ஆம் பாவம் என்ன பார்த்தோம்? ஒரு இடத்துல தேங்குறதுன்னு பார்த்தோம். எல்லாமே ஒரு இடத்துல தேங்குதல் என்பது 4ஆம் பாவம்னு பார்த்தோம். 4ஆம் பாவங்கிறவர் எப்படி இருப்பார்? குண்டாக இருப்பார்னு சொன்னோம். வெயிட்டாக இருப்பார், ஓவர் வெயிட்டாக இருப்பார், குண்டாக இருப்பார்னு சொன்னோம். இந்த 5ஆம் பாவம் பழுத்திருந்தா, லக்கணத்தில் 5, பல இடத்துல 5 தொடர்பு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, அவருடைய சதைகள் எல்லாம் தேவையான சதைகள் தேவையான இடத்துல இருந்து ஒரு அழகான உடல்வாகு கொண்டவராக இருப்பார். அதே போல் 5ஆம் பாவத்தில் நோ டென்ஷனே இருக்காது. அப்போ டென்ஷனே இல்லைன்னு சொன்னோம்னா டிசீஸும் இருக்காது. அப்போ இந்த லக்கினம் 5ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வது, 5ஆம் பாவம் ஒற்றைப்படை தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது ஒரு நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு இது ஒரு உதவிகரமாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். இப்போ 5ஆம் பாவத்துக்கு ஒரு உபாதிபதி ஒரு கிரகம் வருது இல்லையா, அந்த கிரகம் 12 பாவங்களில் பல இடங்களில் அதனுடைய நட்சத்திர தொடர்புகள் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னோம்னா 5ஆம் பாவம் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் 55 வயது வரை கூட
மெனோபாஸ் ஆகாமல் அவர்களுடைய கருமுட்டை வளர்ச்சி அடைந்து 55 வயசில் கூட அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதுக்கு சாத்தியம் அதிகம். அப்போ நார்மல் டெலிவரி வர்றதும் இந்த 5ஆம் பாவம் நல்லா ஒற்றைப்படையாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி வரும். அப்போ அந்த 5ஆம் பாவம் யாருக்கு வலுத்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரணும். அப்படின்னு சொன்னால் 5ஆம் பாவம்ங்கிறது பெண்களுக்கு வலுத்து இருந்துச்சுன்னு சொன்னால் அது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த தாய்மை என்பது பெண்களிடம்தான் அதிக பொறுப்பு இருக்கிறது, குழந்தை பேறு என்பது. அப்போ பெண்களுக்கு 5ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ப்ரெக்னன்சி டெலிவரி இது எல்லாமே ரொம்ப இயற்கை சார்ந்து நார்மலாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் பெண்களுக்கு இந்த 5ஆம் பாவம் நன்றாக இருப்பது மிகவும் சாலச் சிறந்ததாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இது எல்லாத்துலேயும் நல்லா வந்தாலும் இந்த 5ஆம் பாவம் அப்படிங்கிறது தொழில் அப்படிங்கிறதுக்கு அது சரியான பாவம் இல்லை. ஏன்னா 2, 6, 10க்கு இந்த 5ஆம் பாவம் என்பது 8, 12ஆக வரும். அப்போ அதை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால தொழில் 5, 9 வந்துட்டால் அது பலகீனமான ஒரு நிலை தான் காட்டுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இப்போது இந்த 5ஆம் பாவத்தை பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சிந்திக்கணும். என்ன அப்படின்னா, இப்போது 4ஆம் பாவம் உதாரணமாக வச்சுக்கோ, 4ஆம் பாவம் 2, 6, 10 அப்படின்னு வச்சுக்கோ. 5ஆம் பாவம் 2, 6, 10. இப்போ ஒரு ஜாதகத்தில் 4ஆம் பாவம் 2, 6, 10, ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவம் 2, 6, 10. இப்போ 4ஆம் பாவம்னா மெக்கானிக்கல், மெஷினரி சார்ந்த, சிவில், கான்ட்ராக்டு, இந்த மாதிரியான தொழில்னு வச்சுக்கோங்க. இப்போது 4ஆம் பாவம் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த தொழில் நன்றாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். பட் வித் டென்ஷனோடு இருக்கும். நீங்கள் பாருங்கள், 4ஆம் பாவம் ஃபுல்லாக சிவில் முழுதும் 4ஆம் பாவத்தில் தான் வருது. இப்போ சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த ஆட்களை பராமரிக்கிறதுங்கிறது எவ்வளவு டென்ஷன் இருக்கும். இன்றைக்கி இந்த வேலை நடக்கணும், இன்றைக்கி பார்த்தா லீவ் போட்டு போயிடுவான், அங்கே வராது. இன்றைக்கி காங்கிரீட்னு சொல்லுவோம், அதில் ஆள் வரலன்னு சொன்னோம்னா அங்கே சிக்கலாகும். அப்போ இந்த வித்து டென்ஷனோடு தான் அந்த தொழில் இருக்கும். ஆனால் தொழில் சிறக்கும். ஆனால் இந்த 5ஆம் பாவம் 2, 6, 10ன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன மாதிரி தொழில் இருக்குது? எல்லாமே அதாவது கலை சார்ந்த தொழில். அப்போ அந்த துறையில் இருக்கிறாங்க. அதே போல் அரசியல், ஜோதிடம் பார்க்குறது. இப்போ இந்த 5ஆம் பாவம் ரீதியாக இருக்கக்கூடிய தொழில் அப்படிங்கிறது எல்லாமே அது ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கும். அதில் ஒரு பாட்டு கச்சேரி பாடுவாங்க, 1 லட்ச ரூபா வாங்கிடுவாங்க. ஆனால் இங்கே வித்தவுட் டென்ஷன். அவங்க ஒரு நடிப்பு துறையாக இருந்தாலும் அதை ரசனையோடு நடித்துட்டு போயிடுவாங்களே தவிர டென்ஷனுங்கிறது அங்கே இருக்காது. ஆனால் யாருக்கு டென்ஷன் இருக்கும்? அதுக்கு போட்ட முதலாளி தான் டென்ஷன், இவருக்கு டென்ஷன் இல்லை. அப்போ 5ஆம் பாவம் 2, 6, 10ன்னு இருந்துச்சுன்னா 5ஆம் பாவம் ரீதியான தொழில் வித்தவுட் டென்ஷனில் அவங்க அந்த தொழிலை செய்வார்கள். மற்ற ரெட்டப்பட பாவத்தில் 2, 6, 10 வந்துருச்சுன்னு சொன்னால் அது நல்ல சக்ஸஸ்ஃபுல் தொழில் இருக்கும். பட்டு அவங்களுக்கு வித்து டென்ஷனோடு தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம். இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் 5ஆம் பாவம் என்ன வேலை செய்யும் அப்படின்னா, இந்த திருமணத்தை நடத்துறதுக்கு 5ஆம் பாவம் மிக உதவி செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ 5ஆம் பாவம் காதல்ங்கிறது 7, திருமணம். இப்போ 5ஆம் பாவம் 7 தொடர்பு கொண்டதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது திருமணம் சீக்கிரம் நடக்கிறதுக்கு உதவும். 5ஆம் பாவம் 7 தொடர்பு கொண்டாலோ 7ஆம் பாவம் 5 தொடர்பு கொண்டாலோ அது என்னாகும்? சீக்கிரமாக கல்யாணம் நடக்கிறதுக்கான ஒரு இது வரும். 5ஆம் பாவங்கிறது திருமணத்துக்கான ஏற்பாடை செய்யும். 7ஆம் பாவம் என்பது திருமணத்தை நடத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்போ அந்த 5ஆம் பாவம் என்பது எல்லாமே ரசனை, எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த திருமணம் செய்வதற்கு உரிய ஏற்பாடுகள் எல்லாமே இந்த 5ஆம் பாவத்தில் தான் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, ஆக
அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது இந்த 5ஆம் பாவம் என்பது திருமணம் சார்ந்ததுக்கும் மருத்துவம் சார்ந்ததுக்கும் மிகவும் சாதகமான பாவமாக இருக்கிறது. ஆனால் தொழில் என்பதற்கு மட்டும் இது பாதகமான பாவமாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, இப்போ இதில் இன்னொரு வகையில் நாம் இதை சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த 5ஆம் பாவத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு இதயம்னு சொன்னோம், முதுகுத்தண்டுன்னு சொன்னோம், பாலியல் ஹார்மோன்ஸ் அப்படின்னா சொன்னோம். இந்த கருமுட்டை உயிரணுக்கள் இதெல்லாமே 5ஆம் பாவத்தில் இருக்குது. இப்போது இந்த 5ஆம் பாவ ரீதியான உணர்வுகள் இருக்கிறதல்லவா, இப்போ இதை நம்ம உணர்வு ரீதியாக நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. 5ஆம் பாவ ரீதியாக உணர்வுகள் அப்படின்னா எப்படி? இந்த ரசனை காதல் உணர்வுகள், இந்த சிற்றின்பம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த அதாவது ஒரு பாலுறவு என்பது அதற்குரிய உணர்வை கொடுக்கக்கூடிய, உணர்வை தொடங்கக்கூடிய இடம் இந்த 5ஆம் பாவம் தான். இப்போ 7ஆம் பாவம் திருமணமாக நடத்தி அந்த தாம்பத்தியம் என்பதை நடத்தும். ஆனால் அதுக்கு அடிப்படை என்ன? அப்போ இந்த 5ஆம் பாவம் தான். 5ஆம் பாவத்தில் அந்த ரசனையும் காதலும் இல்லைன்னு சொன்னால், அந்த 5ஆம் பாவம் வீக்காக இருந்து 7ஆம் பாவத்தில் கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே அதில் என்ன ஆகாது, இந்த இது பூர்த்தி ஆகாது. இந்த அந்த உணர்வுகள் பூர்த்தியாகாமல் இருக்கக்கூடியதாக மாறிவிடும். அப்போ இந்த 5ஆம் பாவம் என்பது இந்த உணர்வை சமநிலைப்படுத்த வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. அப்போ இந்த உணர்வுகளை அடக்குதல் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னாகும்? 5ஆம் பாவ உணர்வு வெளிப்படக்கூடியது. இந்த 5ஆம் பாவ உணர்வை அடக்க வேண்டிய ஒரு சமுதாய சூழ்நிலைக்காக அடக்கிற மாதிரி வந்தால் அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அதை சார்ந்த நோய்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்க முடியுது. அப்போ என்ன, இந்த கருப்பை அதாவது கருமுட்டைன்னு சொல்கிறோம், இப்போ கர்ப்பப்பை அப்படின்னு சொல்கிறோம், எல்லாம் தொடர்புடையது தானே. இது சம்பந்தமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இந்த இதயம் சார்ந்த நோய் வருவதற்கும் இது வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னு கேட்டால், இந்த உணர்வுகளை அடக்குதல் என்பது இங்கு இந்த 5ஆம் பாவ ரீதியாக அதற்குரிய நெகட்டிவ் சைடாக இது மாறிவிடுகிறது என்பதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ இப்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த உணர்வு சார்ந்த நிலைகள் அப்படிங்கிறதுல பல பேர் இந்த உணர்வு ரீதியான தேவையை நிறைவு செய்யாமல் அதை அடக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். இப்போது தேவைகள் 3ன்னு சொல்கிறோம். தேவைகள் 3ல் பசிதாகம் தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்புங்கிறது எல்லாமே என்ன ஆயிரும், 2ஆம் பாவத்திலே வந்துடும். அதுதான் அதை பூர்த்தி செய்தல்ங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுது 2ஆம் பாவமே. ஆனால் அங்கு இந்த உடல் கழிவுகளின் உந்து வேகம்னு ஒரு தேவை இருக்குது அல்லவா, அந்த தேவை என்பது அது பொருளை வைத்து அந்த தேவையை நிறைவு செய்யக்கூடிய அப்படி இல்லை. இப்போ பசிதாகம் தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்புங்கிறது ஒரு பொருளை வைத்து அந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. ஆனால் இயற்கை கழிவுகளின் உந்து வேகம்ங்கிறது பொருளை வைத்து சமநிலை இல்லை, அது அந்த உணர்வு சமநிலையாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு யூரின் போகாமல் இருந்தால் கூட அந்த உணர்வு, அது யூரின் போனோடனே எவ்வளவு அந்த கழிவு வெளியேறிய போது எவ்வளவு ஒரு சுகம். அப்போ அதே போல்
இந்த பிந்துநாதம் என்ற கழிவு வெளியேறக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படுகிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த உணர்வு ரீதியாக அதை சமன் செய்யக்கூடிய இடமாக வரும்போது இது இந்த 5ஆம் பாவமாக தான் இருக்குது. அப்போ அந்த 5ஆம் பாவத்தில் 2 வகை இருக்குது. இந்த உணர்வு தோன்றக்கூடிய இடம் இந்த 5ஆம் பாவத்தில் அந்த தியானம் என்ற நிலைக்கு சென்று அதை சமன் செய்யக்கூடியதும் செய்யலாம். அல்லது இந்த உணர்வு என்பதை சமன் செய்யக்கூடிய வகையிலே என்ன ஆகலாம், அந்த இணைப்பு நமக்கு கிடைத்து சமன் செய்யப்பட வேண்டும். ஒன்று அந்த உணர்வை எப்படி மாற்ற வேண்டும், அந்த ஒரு ஆன்மீகம் என்ற நிலையில் ஒரு பேரின்ப உணர்வு அந்த அந்த உணர்வை மடைமாற்றம் செய்யக்கூடியதாக 5ஆம் பாவத்திலும் அதை செய்ய முடியும். அப்போ அல்லது இந்த 5ஆம் பாவம் இந்த உணர்வுகளை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வேண்டும். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் இந்த உணர்வுகளை அடக்குதல் என்ற ஒரு சூழ்நிலைகள் பல குடும்பத்தில் இருப்பதை பார்க்கிறோம். அப்போ இந்த உணர்வுகள் அடக்கப்பட்டால் இப்போ என்ன ஆகும், இந்த இதயம், முதுகுத்தண்டு, பாலியல் ஹார்மோன்ஸ், இந்த கருப்பப்பை, இந்த மாதிரியான இடங்களில் நோய் வருவதற்கான ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்பதையும் இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இதில் இன்றைய சமுதாயத்தில் தேவையை மீறிய இந்த உணர்வுகள் அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருக்குது. தேவையை நிறைவு செய்ய முடியாமல் அடக்குகிற ஒரு சமுதாயமும் இங்கே இருக்கிறது. இதுக்கு காரணம் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சமுதாயம் என்று சொல்லக்கூடிய இந்த மக்களினுடைய ஒரு பார்வை, மக்கள் இதில் அணுகக்கூடிய அணுகுமுறைகள் அப்படிங்கிறதுல நிறைய தடைகள் இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் இது ஒரு உணர்வு பூர்வமான பாவமாக இருக்கக்கூடியது 5ஆம் பாவம். அந்த உணர்வுகள் சமன் செய்யப்பட வேண்டும் என்பது மிக 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 அத்தியாவசியம் என்பதை ஒரு ஆன்மீக ரீதியாக இந்த இடத்துல நம்ம அதை சிந்தனை செய்து கொள்வோம். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த உறுப்புகள் சார்ந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு உணர்ந்து கொள்வோம். இப்போ இன்னொரு கோணத்தில் பார்க்கணும்னா, இப்போ 5ஆம் பாவம் நன்றாக ஒற்றைப்படையாக இருந்தால் அவர் இயற்கையாக இருப்பார், இயற்கை உணவு சாப்பிடுவார், இதெல்லாம் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போது நாம் இதை வேறு ஒரு ஆங்கிளில் நம்ம சிந்திப்போம். இப்போ 6ஆம் பாவம் வலுத்திருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அதனால் என்ன ஆகுது, நோய் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 6ஆம் பாவத்தினால் நோய் வருகிறது, பகை வருகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன சார் பரிகாரம் என்று கேட்பார்கள். இப்போ 6ஆம் பாவ ரீதியாக இருக்கக்கூடிய துன்பம், அதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 5ஆம் பாவத்தை நாம் என்ன பண்ணுறது, வாண்டனா ஆக்டிவேட் பண்ணுறது. இப்போ 5ஆம் பாவத்தில் ஒற்றைப்படை இல்லைன்னே இருந்தாலுமே இப்போ 6ஆம் பாவத்தினுடைய அந்த நோயை, அந்த துன்பத்தை குறைப்பதற்கு 5ஆம் பாவம் சாதகமாக இல்லை என்று சொன்னாலும் 6வது அறிவை கொண்டு இந்த 5ஆம் பாவத்தை நாம் இயக்குவது என்பது இதுதான் பரிகாரம் என்று சொல்ல வேண்டும். இப்போ 5ஆம் பாவம் இடம் கொடுக்கலான்னு இயக்க முடியுமான்னா முடியும். அதுதான் மதி என்று சொல்லுகிறோம். இப்போ 5ஆம் பாவத்தில் அது இயல்பாக அது நடக்கலைங்கிறது விதி. ஆனால் மதி என்பது அந்த 5ஆம் பாவத்தை மதி கொண்டு இயக்குவது என்பது அவருடைய பரிகாரமாக இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி 5ஆம் பாவத்தை நம்ம அதிகமாக ஆக்டிவேட் பண்ணால் நிறைய, அதுதான் சொல்கிறோம், இயற்கையாக பழங்கள் சாப்பிடுங்க, இயற்கையான உணவு சாப்பிடுங்க, அதே போல் தியானம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், இந்த மியூசிக்கு கலைகள் இதுலாம் அதை ரசிக்கக்கூடிய செய்யுங்க. இன்னும் பாருங்கள், இந்த காதல் உணர்வுகள் கூட என்ன ஆகுது, இந்த உணர்வு ரீதியாக
அவர்கள் சமநிலை அடைந்தால் நோய் கூட கட்டுப்படும். 5 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே இங்கே எல்லாமே மாறக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த 5ஆம் பாவத்தை 6ஆம் பாவத்தை வீழ்த்துவதற்கு இந்த 5ஆம் பாவத்தை நம்ம நல்லா பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது ஒரு உண்மை. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயம் என்பது 6ஆம் பாவ ரீதியாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. 6ஆம் பாவம் என்பது பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவதுங்கிறத இன்றைக்கி சமுதாயத்தில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அதிகமாக இருக்குது. அப்போ 5ஆம் பாவம் வீக்காக்கிட்டு இருக்கு. அப்போ ஆனால் அந்த துன்பம் வராமல் இருக்கணும்னா 5ஆம் பாவத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணுங்கிறத நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்வோம். அப்போ இப்போ 5ஆம் பாவம் என்பது பல வகையில் அகரீதியாக நமக்கு நன்மையை தரக்கூடிய பாவமாக இருக்கிறது. இந்த உலகியல் வாழ்க்கைக்கு அது ஒரு பொழுதுபோக்காகவும் இப்படி இருக்கிறது என்று சொன்னாலும், ஆனால் தேவைப்படும் இடத்தில் 5ஆம் பாவத்தை நாம் இணைத்து அதை செயல்பாடு செய்தோம் என்று சொன்னால் துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்ற ஒரு புரிதலோடு இந்த 5ஆம் பாவத்துக்குரிய காரகத்துவத்தை இன்று நாம் நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த பகுதியிலே நாம் 6ஆம் பாவத்தை பற்றிய சிந்தனை நாம் செய்வோம். வாழ்க வளமுடன்.